அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்று பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த நாளில் நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அது இரட்டிப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணணும், என்னென்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்காங்க. இன்று இரவு 12 மணிக்குள்ளே பச்சை பால் கொண்டு உங்களுடைய கையை கழுவும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துரதிர்ஷ்டங்களும் மாறி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இன்று இரவு 12 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் மிளகும் கிராம்போடு சேர்த்து இந்த ஒரு பொருளை எரிக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய நாளை தவற விட்டுடாதீங்க. சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துயரங்களும் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணும். இந்த 2 வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க அங்கே போய் பாருங்கள். அதே போல் தான் இன்றைய இரவு 12 மணிக்குள்ளே உங்களால் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நிறைவேறும். பூஜை, விரதம், மந்திரம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு சுவிட்ச் வேர்டு தான். ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் வெளியில் வந்து நின்றுட்டு இந்த நிலவை பார்த்து முதல்ல உங்களுடைய பிரார்த்தனையை, கடினமான பிரார்த்தனை, இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். மனசில் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டு நிலவை பார்த்து இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு சொல்லுங்கள். மிகவும் அற்புதமானது. இதை சொன்ன அடுத்த நொடியே உங்களுடைய பிரார்த்தனையை இது நிறைவேற்றி கொடுக்கும். அது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் மூன் மேஜிக் பிகைன் நவ், டிவைன் மூன் மேஜிக் பிகைன் நவ், டிவைன் மூன் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு சொல்லுங்கள். நிலவை பார்த்து சொல்லுங்கள். ஒரு 10-15 நிமிஷம் சொல்லிக்கொண்டே இருங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு அடுத்தது இந்த டிவைன் மூன் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்ற இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போது இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையுமே இது நிறைவேற்றி தரும். அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லேயுமே உங்களுடைய பிரார்த்தனையை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே அந்த பேஜ் முழுக்க டிவைன் மூன் மேஜிக் பிகைன் நவ், டிவைன் மூன் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு இந்த வார்த்தையை எழுதி கொண்டே வாங்க. எழுதிட்டு நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாங்க. அந்த பேப்பரை மடித்து நிலவு எங்கே தெரியுதோ அந்த இடத்துல வச்சுட்டு வாங்க. மறுநாள் காலையில் எடுத்து இந்த பேப்பரை ஏதாவது ஒரு உயரமான இடத்துல வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் மறந்துடுங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் இதை எரித்து நீங்கள் சாம்பலை ஊதி விட்டலாம், இல்லை ஏதாவது மண்ணுக்கடியில் போட்டு மூடி விட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், அதே போல் பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இது போல் உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அதற்காகவும் நீங்கள் இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை இந்த நிலவு கொடுத்தே தீரும். அந்த அளவுக்கு அற்புதமான மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லி பாருங்கள். அதே போல் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே இன்றைய தினத்தில் இரவு 12 மணிக்குள்ளே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.